தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து விட்டது அப்படிங்கிற விஷயம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள், விஜயோட தொண்டர்கள்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா பண்ணிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அங்கீகாரம் படுத்த விட்டது தமிழக வெற்றி கழகத்திற்கு, அது தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு மாற்று கட்சிகள் நிறையா அங்கீகாரம் வாங்கிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பயத்தில் இருந்தாங்க சொல்லலாம். ஆனால் அங்கீகாரம் கொடுத்து விட்டது இந்திய தேர்தல் ஆணையம். சரி, அங்கீகாரம் கிடைத்து விட்டது, அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய கொடியில் இருக்கிறது பிரச்சனை, நிறையா பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போகுது? ஏற்கனவே கொடியுடைய கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். கொடியுடைய கலர் மஞ்சள் சிவப்பு இருக்கு, இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கட்சி தனக்கு அது சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி விஜய்க்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சுமூத்தாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் செய்யப்பட்டது. அதில் இருக்கிற பூ வாகைப்பூ அல்ல, அது தூங்குமூஞ்சி பூன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கு யானை சின்னம். பகுஜன் சமாஜ்ஜியுடைய யானை சின்னத்தை இவங்க பயன்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்காரங்க இந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிப்பார்கள். அதே மாதிரி தமிழக வாழ்வு உரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் டிவிகே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, டிவிகே எனக்கு உரியது, தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு தான் டிவிகே, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டதுன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சியில இன்னைக்கு இருந்தாலும், மாநாட்டுக்கு முன்னாடி, இன்னைக்கு மாநாடு நடக்க போது, மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கீகாரம் வாங்கி விட்டோம் அப்படின்ற ஒரு பெருமையோட அங்க மாநாடு நடத்துறதுக்கு முன் கொடியில் இவ்வளவு பிரச்சனைகள் வரும். பகுஜன் சமாஜ் கட்சியே எப்படி விஜய் சந்திக்க போகிறார், சமாளிக்க போறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக கட்சியாலும் இல்லை, தேசிய கட்சியா இருக்கு. தேசிய கட்சியாக இருக்கும்போது எங்களுடைய யானை சின்னத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் சொல்லி அவங்க கேள்வி எழுப்பிக்கிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கேள்விக்கான பதில் நீதிமன்றத்திலையும் சரி, தேர்தல் ஆணையத்திடம் சரி எழுப்பப்படும். அவருடைய பதில் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கி விட்டோம், அங்கீகாரம் பெற்று விட்டோம் அப்படின்னாலும் கொடியில் இருக்கும் பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறார்கள் மாநாட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயம் இப்போ எல்லோருடைய கேள்வியிலும் எழுந்து கொண்டு இருக்கிறது.